டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியுடன் இன் டச் சிறந்த வேதாகம போதனையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு செல்கிறோம். பைக்கில் செல்வது என்பது ஒரு சுதந்திரம் தான். நீங்க காத்த சுவாசிக்கிறீங்க, இதை செய்ய முடிஞ்சதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றீங்க. சில சமயங்கள்ல எனக்கு பிரச்சனைகள் ஏற்படும். யாவி என்னை பின்தொடர்வதை விட வேகமா போறேன். ஒரு வீட்டில் பைக் ஓட்டுறவங்க இருக்கிறது பெரிய விருந்து வைக்கிற மாதிரியானது. அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்கள வரவேற்போம். நான் அவங்கள வீட்டுக்குள்ளே அழைப்பேன். நீங்கள் பயணம் செய்யும்போது நீங்கள் சோர்வடைகிறீங்கன்னு சொல்லுவேன். இந்த பைக்கர்ஸ் உலகின் பல்வேறு பகுதிகளிலேருந்து வராங்க. ஆனால் அவங்க அர்ஜென்டினாவில் உள்ள உசுபாயா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அது தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான முனையாகும். அமெரிக்கா முழுவதையும், அதாவது அலாஸ்கா முதல் ப்ரூடோ விரிகுடா வரைக்கும் பயணம் செஞ்சு அமெரிக்காவின் மேல் முனையை தொடுறதே அவங்களுடைய கனவு. இது ஒரு பைக்கருடைய கனவு மட்டுமே. அவங்க எங்ககிட்ட வரும்போது இந்த பைக்கர்ஸ் பல மாதங்களாக பயணம் செஞ்சு வர்றாங்க. அவங்களுக்கு வழக்கமான பராமரிப்பு மட்டுமே தேவை. 2000 முற்பகுதியில் ஃப்ரெட் தன்னுடைய நம்பிக்கையில் ஒரு கடினமான நேரத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப கடினமான நேரம். அவர் மற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களோடு மெக்சிகோவுக்கு பயணம் பண்ணார். அந்த நேரத்தில் அவர் தேவனை பின்பற்றலைனாலும் அவர் தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. ஃப்ரெட் திரும்பி வந்தபோது இது ரொம்பவும் ஆழமாக பாதிச்சுது. நாம் ஏதாவது செய்யணும்னாரு. அதுதான் ஆமன் சொல்ல என்னுடைய இதயத்தை மென்மையாக்கிச்சு. சரி, நாம் அதை செய்வோம். உள்ளதை வச்சு சேவை செய்வோம். தேவை இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்யும் போது உரையாடல் செய்யறது ரொம்பவே எளிதான விஷயம்தான். அவங்க திறந்த நிலையில இருக்கிறாங்க. அங்கதான் நேரத்தை எடுத்து அவங்களோட பேச விருப்பப்படுறேன். அவங்க கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு சிறந்த வாழ்க்கை வாழணும்னு நான் நம்புறேன். பேசுவதன் மூலமோ அல்லது அவர்களுக்கு உதவுவதன் மூலமோ, அவர்களின் பைக்குகளை சரி செய்வதன் மூலமா நாம் அதை செய்யலாம். நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமா இதை பார்க்கிறேன். அந்த வழியாக வர்ற பைக்கர்ஸ் வெவ்வேறு பின்னணியில இருந்தும் வெவ்வேறு காரணங்கள்ல இருந்தும் வர்றாங்க. அவங்க இயற்கையை ரசிக்கிறாங்க. இயற்கை காட்சிகளை ரசிக்கிறாங்க. ஆனால் அவங்க நிரப்ப முயற்சிக்கும் ஒரு வெற்றிடத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க எதையோ தேடுறாங்க. அவங்க தங்கள் யதார்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே செய்ய வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா செய்வாரு. ஆனா நாம விதைகளை விதைக்கணும். ஆமென். அதைத்தான் நான் செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பிரசங்கம்லாம் செய்யல, நான் விதைக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்ததாக தொடுதலில் வருவது கிறிஸ்துவ வாழ்வில் ஒன்றாக. கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும் பலர் தேவாலயத்தின் அங்கத்தினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் தேவாலயம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை நன்றாக வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பாடுகளை கொண்ட தேவாலயங்கள் இருக்கின்றன, அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தேவாலயங்களில் ஒருவருக்கொருவர் முரண்படுபவர்கள் தான் அதிகம் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவத்தை நிலைநாட்டும் சிலரை தங்களுக்கு தெரியும் என்றும் அவர்கள் சொல்வது அவர்கள் வாழும் விதம் அல்ல என்று கூட சொல்வார்கள். இப்பொழுது நான் அதை மறுக்கப் போவதில்லை. அந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மைதான். சில நேரங்களில் வெளியில் இருப்பவர்கள் ஏன் உள்ளே பார்த்து சொல்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனைவரும் இல்லாமல் என்னால் நன்றாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் என்பார்கள்.
சரி, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது இதுதான்: சர்வ வல்லமையுள்ள தேவனின் கருத்து என்ன? நாம் அதை விமர்சிக்கலாம், நம் தவறுகளையும் குற்றங்களையும் நாம் பார்க்கலாம். நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பெரும்பாலான நிருபங்கள் சபையில் இருக்கும் பிரச்சனைகளை குறிப்பிடுகின்றன. உதாரணமாக 1 கொரிந்தியரையும் 2 கொரிந்தியரையும் பார்க்கும்போது சபையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும், நடந்து கொண்டிருக்கும் சிரமங்களும் நமக்கு குறிப்பிடப்படுகின்றன. பவுல் எழுதியவற்றில் பெரும்பாலானவை அதை சரி செய்ய, அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சித்தன. இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது தேவாலயம் இனி முக்கியமில்லை என்று அர்த்தமாகிறதா? நீங்களும் நானும் ஒரு கூட்டுறவின் ஒரு பகுதியாக இருப்பது முக்கியமில்லை என்ற அர்த்தமா? சரி, ஒன்று சொல்கிறேன். நான் கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றவர்களைப் போலவே வாழ முடியும் என்று நினைக்கிறேன். தேவாலயத்துடன் எந்த உறவையும் கொண்டிருக்க முடியாது. சரி, நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது தேவனின் விருப்பமா? நீங்கள் சொல்லலாம், சரி, என்னை பொறுத்தவரை இது தேவனின் விருப்பம். சரி, தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறதா? அந்த பகுதியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தேவாலயம் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று எனக்கு தெரியும். சரி, இதை நான் உங்களிடம் கேட்கிறேன். இதன் உட்பொருள் என்ன? தேவாலயம் இல்லாமல் வாழ முடியும் என்றால் அதன் உட்பொருள் என்ன? எனவே இந்த செய்தியில் 2 கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். அவற்றை பற்றி நீங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும். உடல்நல காரணங்களால் சிலர் தேவாலயத்திற்கு செல்ல முடியாது என்பதை இப்பொழுது நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்களால் முடிந்தால் அவர்கள் செல்வார்கள், ஆனால் அவர்களால் உண்மையில் முடியாது. சிலர் தொலைதூர இடங்களில் வசிக்கிறார்கள். அங்கு தேவாலயம் பக்கத்தில் இல்லை, எனக்கு புரிகிறது. சிலர் சிறிய நகரங்களில் அல்லது பெரிய நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின் உண்மையை பிரசங்கிக்கும் தேவாலயத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது எனக்கு புரிகிறது. தேவாலயம் முக்கியமில்லை அல்லது முடிந்தால் அவர்கள் சொந்தமாக இருக்கக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. நான் 2 கேள்விகளை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தேவாலயத்திற்கு செல்லும் நபர்களில் ஒருவராக இருந்தால் நல்லது, அல்லது ஒருவேளை நீங்கள் இல்லை என்றால் நான் உங்கள் ரட்சிப்பை கேள்வி கேட்கவில்லை. இந்த 2 கேள்விகளையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நீங்கள் விரும்பினால் எபிரேயரின் 10வது அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மேலும் அதில் 19ஆம் வசனத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். மேலும் செய்தியின் மையத்திற்கு வருவதற்கு முன்பாக நாம் இதற்குள் ஒரு கணம் செல்லும் பொழுது இந்த வசனங்களை நான் விளக்குகிறேன். எபிரேயரின் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அது இவ்வாறு கூறுகிறது: ஆகையால் சகோதரரே, இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. மேலும் அவர் இங்கு குறிப்பிடுவது நமது இருப்பின் உண்மை. அதாவது இன்று நாம் கடவுளின் முன்னிலையில் வாழவும் நடக்கவும் முடியும். அதே சமயம் பழைய ஏற்பாட்டில் அது முக்காடு மற்றும் கோவிலின் உள்பகுதி. அவன் சொல்கிறான், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், இங்கு நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு. துர்மனசாட்சி நீங்கி தெளிவாக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, அதாவது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பது நமது வலுவான எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அது அவருடைய இயல்பில் இருக்கிறது. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவர் இங்கு எளிமையாக சொல்வது என்னவென்றால், என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் முன்னறிவித்திருக்கலாம். ஏனென்றால் கிபி 70 ரோமானிய ஜெனரலான டைடஸ் வந்து தேவாலயத்தை அழித்தார். அல்லது தேவனின் நியாய தீர்ப்பு அருகில் இருக்கலாம். எனவே நீங்கள் பார்க்க விரும்புவது என்னவென்றால், இந்த 25வது வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் வலுவான வசனமாக இருக்கிறது. இது கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடுவதை பற்றியது. ஆராதனைக்காகவும் போதனைக்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் நற்கிரியைகளுக்காகவும் புதிய ஏற்பாட்டின் வலிமையான வசனம். அவர் சொல்வதை கவனியுங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல். இதுவே சில இடங்களில் நடக்கத் தொடங்கியது. எனவே எபிரேய எழுத்தாளர் சொல்கிறார், கவனியுங்கள், ஒரு நிமிடம் காத்திருங்கள். தேவாலயத்தை விட்டு விலகி செல்வதன் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி நிறுத்தி நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், ஒரு நபர் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சித்தத்தை செய்து
தேவாலயத்தை தவிர தனியாக தங்கள் வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்று இருந்தால் இயேசு ஏன் தேவாலயத்தை நிறுவினார்? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, இயேசு தம்முடைய சீஷர்களிடம் பேசி அவர்களிடம் கேட்டார் என்று. வேதம் மிக தெளிவாக அதை சொல்கிறது. அவர் சொன்னார், தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். பேதுரு கூறினார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதற்கு இயேசு அவருக்கு பதிலளித்தார், பேதுரு, நீ சொல்வது சரிதான். மேலும் அவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு மனிதனில் கட்டவில்லை, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை தேவனுடைய குமாரன் மீது கட்டுகிறீர்கள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எனவே இயேசு சொன்னார், இந்த அடித்தளத்தின் மீது என்ன அடித்தளம்? இயேசுவே மேசியா, அவர் தேவனுடைய குமாரன், அவர் உலக இரட்சகர், மனிதனின் ஒரே நம்பிக்கை என்பதற்கான அடித்தளம். இந்த சத்தியத்தின் மீது நான் என் சபையை கட்டுவேன் என்கிறார். நீங்கள் இதை பற்றி சிந்தித்தால் தேவாலயம் கட்டப்பட்டது, இயேசு கிறிஸ்து தான் அந்த நபராக இருக்கிறார். எனவே இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது இதைதான். இயேசு சொன்னார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கூறுகிறார். நீங்களும் நானும் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம், எல்லா வகையான மதவாதங்களும் வந்தன, பின்பு போய்விட்டன. ஆனால் தேவாலயம் இன்னும் இங்கே உள்ளது மற்றும் உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஏனென்றால் அது அவருடைய சபை, மனிதனின் சபை அல்ல. இது ஒரு மதம் அல்ல. உண்மையில் தேவன் மதங்களை நிறுவவில்லை. எனவே மக்கள் சொல்கிறார்கள், சரி, அவர்கள் இல்லை என்கிறார்கள். எனவே இன்று இந்த பிரிவுகள் அனைத்திலும் குழப்பமாக உள்ளது. தேவனுடைய வார்த்தையை கற்பிக்கும் மற்றும் பிரசங்கிக்கும் ஒரு தேவாலயத்தை கண்டுபிடி. இது மதம் அல்ல. எனவே அந்த சாக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அதுவும் இயேசு சொன்னார், அவர் இதை ரோமரின் 12ஆம் அதிகாரத்தில் தேவாலயம் கிறிஸ்துவின் உடல் என்று சொல்கிறார். அதாவது அவர் புறப்பட்டு ஏறி சென்றபோது அவர் தனது சீடர்களை தனது உயிருள்ள உடலாக விட்டுவிட்டார். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அதாவது இப்பொழுது அவர் நமது கைகள் மூலமாக செயல்படுகிறார், நமது கண்கள் மூலமாக பார்க்கிறார், நமது காதுகள் மூலம் கேட்கிறார், நமது வாழ்க்கையின் மூலம் அவர் செயல்படுகிறார். நாம் அனைவரும் அவருடைய உடல். இது தேவாலயம். எனவே நான் தேவாலயத்தை பற்றி பேசும்போது உலகம் முழுவதிலும் இருக்கும் விசுவாசிகளின் பெருநிறுவன அமைப்பை பற்றி மட்டும் பேசவில்லை. அவர்கள் சீனர்கள், ஜப்பானியர்கள், ஜெர்மானியர்கள், அமெரிக்கர்கள் அல்லது பிரேசிலியர்கள் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் உள்ளூர் தேவாலயங்களும் இருக்கின்றன. நீங்கள் கலாத்தியர், கொலோசையர், பிலிப்பியர் மற்றும் எபிசேயர் அனைவரின் புத்தகத்தையும் பார்த்தால் இவை உள்ளூர் கூட்டங்களாக இருந்தன. ஆகவே ஒரு நபர் ஒரு நல்ல கிறிஸ்துவராகவும் தெய்வீக வாழ்க்கையை வாழவும், தங்கள் வாழ்க்கையில் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றவும், தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும், மற்றவர்களுடன் எப்பொழுதும் ஒன்று கூடாமல் அதையெல்லாம் செய்ய முடியும் என்றால், எனது கேள்வி என்னவென்றால், அதனுடைய உட்பொருள் என்ன என்று பார்க்க வேண்டும். அதாவது தேவாலயம் முக்கியமானதாக இல்லாவிட்டால் ஒரு உள்ளூர் தன்னாட்சி விசுவாசிகள் வழிபடுவதற்கும் உத்வேகம் பெறுவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அறிவுறுத்தப்படுவதற்கும் மற்றும் தேவனின் வேலையை செய்வதற்கும் கூடுகிறது. அது தேவையில்லை என்றால் என்ன அர்த்தம்? இங்கே முதல் உட்குறிப்பு என்னவென்றால், இயேசு ஒரு பெரிய தவறு செய்தார். அவர் அவ்வாறு கூறியதன் மூலம் அவர் தவறு செய்தார். அது முக்கியமல்ல என்றால் நான் எனது தேவாலயத்தை நிறுவுவேன். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் தனியாக செல்ல முடிந்தால், ஒவ்வொரு நபரும் மற்ற கிறிஸ்துவர்களுடன் எந்த உறவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எதை செய்தாலும் இயேசு ஒரு பெரிய தவறு செய்தார் என்றுதான் அர்த்தம். இங்கு அப்படித்தான் அர்த்தமாகிறது. ஏனென்றால் நாம் செலவழிக்கும் நேரத்தை கவனியுங்கள். நாம் செலவிடும் அனைத்து வளங்களையும், உலகம் முழுவதும் நற்செய்தியை பெறுவதற்கான நமது முயற்சிகள் அனைத்தையும் கவனித்து பாருங்கள். அதாவது நம்மால் தனியாக செய்ய முடிந்தால் இந்த முழு யோசனையும் எதற்கு? ஞாயிற்றுக்கிழமை காலை நாம் ஒன்று கூடுவது முற்றிலும் தேவையற்றது என்ற அர்த்தம். எனவே மக்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? நிச்சயமாக கிறிஸ்துவர்கள் ஒருவருக்கொருவர் தேவையில்லை என்று நாம் கூறுவோம். எந்த உறவும் இல்லாமல் நாம் சுயமாக ஆவிக்குரிய ரீதியில் வளர முடியும். இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உறவுகளை பற்றியது. அவருடனான எனது உறவு, மற்றவர்களுடனான எனது உறவு. உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை அவருடனான உங்களுடைய உறவு. ஆனால் அது மற்றவர்களுடனான உங்கள் உறவும் கூட. அது ஏன் முக்கியம் என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எனவே ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய சொந்த கண்ணோட்டத்தின்படி தேவனுடைய வார்த்தையை விளக்குவார்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால், தெய்வீக வாழ்க்கை வாழவும், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்யவும், உள்ளூர் விசுவாசிகளுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் முடியும் என்பதன் தாக்கங்கள். யாரோ ஒரு பெரிய தவறை செய்துவிட்டார்கள் என்பதே இதன் உட்பொருள். அது இயேசுதான். ஏனென்றால் அது அவசியமில்லை. ஆனால் மறுபுறம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம், அவர் ஏன் தேவாலயத்தை நிறுவினார்?
இது பிரிவுகள் மற்றும் அனைத்து வகையான விஷயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று தெரியும். ஆனால் அது உங்களை தொந்தரவு செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய, நீங்கள் நம்பும் விதத்தில் விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையின் உண்மையை போதிக்கும் குழுவை சேர்ந்த ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலையும் பாதையையும் காட்டுவார்கள். நம் அனைவருக்கும் நம் வாழ்க்கையில் பலமுறை தேவைப்படும் சிரமம் மற்றும் கஷ்டங்கள், துன்பம் மற்றும் துக்கத்தின் காலங்களில் வலிமை மற்றும் உதவி. எனவே இவை அனைத்தும் இல்லாமல் நீங்கள் எந்த வகையான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள்? இதை பற்றி சிந்தியுங்கள். ஞாயிறு காலை என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு உண்மையில் என்ன வகையான உறவுகள் இருக்கின்றன? உங்களுக்கு என்ன வகையான ஆவிக்குரிய உறவுகள் உள்ளன? நீங்கள் வாழ்ந்து ஒரு நாள் இறக்கவும் போகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று உங்கள் வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் அவரிடம் சொல்வீர்களா, தேவாலயத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை சொல்லப் போவதில்லை. அப்படி என்றால் கேள்வி இதுதான்: தேவனின் நோக்கத்தை பற்றி என்னவென்று சொல்வது. நீங்கள் ஒன்றாக கூடுவதை விட்டு விடாதீர்கள். அதாவது நாம் ஒன்றாக கூடியிருக்க வேண்டும், நாம் உடலாக வழிபட வேண்டும். சரி, தேவாலயம் என்ன செய்கிறது என்று கவனித்து பாருங்கள். உதாரணமாக, நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், நாம் ஒன்றாக சந்தித்து வணங்குகிறோம். அப்படியானால் நாம் வணங்கி என்ன செய்வது? சரி, நாங்கள் பாடுகிறோம், கர்த்தரை துதிப்போம், அவர் நமக்காக செய்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நினைவுபடுத்துகிறோம், விண்ணப்பங்களை செய்கிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் காணிக்கை கொடுக்கிறோம். அதனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒருவருக்கொருவர் நட்புறவு கொள்கிறோம். இரண்டாவது விஷயம் இதுதான். அதாவது நாம் ஒன்றாக கூடி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு போதனை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது 2 வசனங்களை கவனமாக கேளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திற்கு ஒரு கணம் சென்று இந்த வசனத்தை கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இளம் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். மேலும் அவருக்கு சில அறிவுரைகளையும் அவர் வழங்குகிறார். கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 2 இந்த 15வது வசனத்தில் கூறுகிறார். கவனியுங்கள். அவர் கூறுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வேதாகம அறிவுறுத்தல் இல்லாமல் எந்த அளவிற்கு உண்மை உங்களுக்கு தெரியும்? வேதாகமத்தை படித்து அதை கண்டுபிடிப்பது உங்கள் கையில் இருந்தால், இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், சரி, ஒரு போதகர் இல்லாமல் நம்மால் தேவனுடைய வார்த்தையை படிக்க முடியாது என்ற அர்த்தமா? இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. நான் இதை எளிமையாக சொல்கிறேன். வேதத்தை வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதை சரியாக விளக்குவதும் நமது கடமை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இப்பொழுது மக்களை இது சிக்கலில் சிக்க வைக்கிறது. சிக்கலில் சிக்குவது என்னவென்றால், அவர்கள் விரும்பும் ஒரு பகுதியை கண்டுபிடித்து அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சரி, நான் நம்புவது இதோ இருக்கிறது என்று. பிரிவுகள் தொடங்கும் வழி இதுதான், குழுக்கள் தொடங்கும் வழி மற்றும் வழிபாட்டு முறைகள் தொடங்கும் வழி இதுதான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை சரியாக, நேர்மையாக, உண்மையாக விளக்குவதற்கு இதுதான் ஒரே வழி. நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஒரு வேதத்தை மற்றொரு வேதத்துடன் ஒப்பிடுகிறீர்கள். என் கருத்தை கொண்ட வேதம் அல்ல, விரும்புவதை கொண்ட வேதம் அல்ல, எனக்கு பிடிக்காதவைகளை கொண்ட வேதம் அல்ல. ஆனால் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. 1000 வருடமாக இருந்தாலும் படிக்கலாம், தேவன் இன்னும் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இங்கே எச்சரிக்கை இருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயுவின் 4வது அதிகாரத்தில் இங்கே முதல் சில வசனங்களில் அவர் தீமோத்தேயுவிடம் கூறுவதை கவனியுங்கள். அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 3வது வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பொய்யான கோட்பாட்டை கேட்பதை மக்கள் தாங்கள் நம்புவதில் சிக்கல் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பின்னர் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து கேளுங்கள். அவர் சொல்கிறார், அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாத காலம் வரும் என்று. அவர்கள் உண்மையை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் உண்மையை விரும்பவில்லை. தங்கள் காதுகளை கசப்பாக்கும் ஒன்றை தான் விரும்புகிறார்கள். அதை தான் அவர் சொல்கிறார். அவர்கள் கேட்க விரும்பும் ஒன்றை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். தேவாலயத்தின் நோக்கத்தை பொறுத்தவரை அது வழிபாடு மற்றும் அறிவுறுத்தல் மட்டுமல்ல. நீங்கள் தனியாக செய்ய முடியாத ஒன்றை இது செய்கிறது. இதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். கிரேட் கமிஷன் நம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் சென்று ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். நாம் தனியாக செல்ல முடியாத இடத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஆணையத்தை அவர்
நமக்கு வழங்கியுள்ளார். அதை நாம் ஒன்றாக செய்கிறோம். எனவே இயேசு நான் தேவாலயத்தை நிறுவுகிறேன் என்று சொன்னபோது தவறு செய்தாரா? இல்லை, அவர் செய்யவில்லை. இப்பொழுது அவர் தேவாலயத்தை நிறுவிய முதன்மை காரணங்களில் ஒன்று இந்த வேதாகமத்தின் ஒரு பகுதியாகும். இதை பற்றி நாம் இங்கே ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 மறுபடியும் கவனியுங்கள். மேலும் இந்த 3வது வசனத்தை கவனியுங்கள். ஏனென்றால் அவர் கூறுவது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, கவனியுங்கள், சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். திருச்சபையின் நோக்கம் என்ன? நம்மை பாதுகாக்க. எதிலிருந்து பாதுகாக்க? சர்வ வல்லமையுள்ள தேவனிடமிருந்து தள்ளப்பட்டு இழுக்கப்படுவதிலிருந்து நம்மை பாதுகாப்பது. ஏனென்றால் நான் பார்த்தது இங்கே உள்ளது. எந்த போதகரும் இதை உங்களுக்கு சொல்வார். கிறிஸ்துவர்கள் மற்றும் தேவாலய உறுப்பினர்களாக இருப்பவர்கள், எடுத்துக்காட்டாக அவர்கள் தேவாலயத்திற்கு வருவதை நிறுத்தும்போது, அதாவது அவர்கள் தேவாலயத்திற்கு வருவதை நிறுத்தும்போது, விரைவில் நீங்கள் அவர்களை தேடும்போது நீங்கள் கண்டுபிடிப்பது இதுதான். அவர்கள் தேவாலயத்திலிருந்து விலகி செல்வது மட்டுமல்லாமல் தேவனிடமிருந்து விலகி செல்கிறார்கள். கவனியுங்கள், நீங்கள் கேட்கும் அனைத்து வார்த்தைகளையும், நீங்கள் கேட்கும் அனைத்து யோசனைகளையும் பற்றி சிந்தியுங்கள். அனைத்து தாக்கங்களும், வேறு வார்த்தைகள் சொல்வதானால் அனைத்து சோதனைகளும், நாளுக்கு நாள் தொடர்ந்து உங்களை தாக்கும் அனைத்து விஷயங்களும், உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்ப்பது அல்லது வானொலியை கேட்பது, இசை வகை மற்றும் நிகழ்ச்சிகளை பார்ப்பது, உங்களை நேராக வைத்திருப்பது எது? இந்த உறவு, வேறு விதமாக சொல்வதானால், தேவன் தேவாலயத்தை உருவாக்கினார் உலகிற்கு போதனை மற்றும் வழிபாடு மற்றும் சுவிசேஷம் செய்வதற்கு மட்டுமல்லாமல் நம்மை பாதுகாப்பிற்காகவும் தான். நம் அனைவருக்கும் ஒருவர் தேவை. நண்பர்களே, நீங்கள் தேவாலயத்திற்கு செல்லவில்லை என்றால், தேவாலயத்துடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால், நீங்கள் விசுவாசிகளின் குழுவில் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவனின் வார்த்தையுடன் ஒத்துப்போகிறீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்படியானால் உங்கள் ஆவிக்குரிய பரிசுகளின் முழு யோசனையும் என்ன? அவர் சிலருக்கு ஒழுங்கமைப்பின் பரிசை கொடுத்தார். சிலருக்கு உபதேசம், சிலருக்கு கிருபை, சிலருக்கு கொடுப்பினை மற்றும் சிலருக்கு தீர்க்க தரிசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆவிக்குரிய வரங்கள். நாம் பயிற்சி செய்வதற்காக அவர் நமக்கு அந்த வரங்களை வழங்கவில்லை. உதாரணமாக, என்னுடைய வரம், கவனித்து கேளுங்கள், தீர்க்க தரிசனம் மற்றும் அறிவுரையாகும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? கண்ணாடி முன் நின்று என்னுடன் பேசவா? சரி சார்ல்ஸ், நீ வடிவமைத்து விட்டாய். இல்லை, நாம் என்ன? எடுத்துக்காட்டாக, என்னிடம் வடிவமைப்புக்கான வரம் உள்ளது. உங்கள் வீட்டை ஒழுங்கமைத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யாருக்கும் அமைப்பின் வரம் இருந்ததாக நான் நினைக்கவில்லை, ஆனால் இது பரவாயில்லை. நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் தனது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஆவிக்குரிய வரத்தை கொடுத்துள்ளார். அது கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக அவர் உங்களுக்கு பரிசளித்துள்ளார். உங்களுக்காக அல்ல, அதை விட்டு கொடுப்பதற்காக. பின்னர் நிச்சயமாக தேவாலயத்திற்கான அவரது முதன்மையான காரணங்களில் ஒன்று, இதை கவனியுங்கள், இதை கவனமாக கவனியுங்கள், நம் அனைவருக்கும் ஒருவர் தேவை. இப்போது புதிய ஏற்பாட்டில் 25 தடவைகளுக்கு மேல் பவுல் ஒருவர் மற்றவருக்குள்ள உறவை பற்றி எடுத்து பேசுகிறார். சிலவற்றை மட்டும் படிக்கப் போகிறேன். அவர் சொல்வதை கவனியுங்கள். அவர் கூறுகிறார், நாம் முதலில் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரையொருவர் கட்டியெழுப்ப வேண்டும், ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும், அறிவுரை கூற வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும், ஒருவரோடு ஒருவர் கூட்டுறவு கொள்ளுதல் வேண்டும். தேவாலயம் என்பது உறவுகளை பற்றியது. அதனால் அவர் சொல்லும்போது, நீங்கள் ஒன்றாக கூடுவதை விட்டுவிடாதீர்கள். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவருடனான நமது உறவிலும் ஒருவருக்கொருவர், நம் உறவிலும் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை பற்றி ஞானமாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறார். இப்படி இருந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து உலகில் தாக்கம் ஏற்படுத்த முடியும். உதாரணமாக, ஒருவரை பற்றி நினைக்கிறேன். வாரத்திற்கு $2 மட்டுமே கொடுக்க முடியும், அது போன்ற ஏதாவது. ஒருவேளை அவர்களிடம் அவ்வளவுதான் இருக்கும். இன்னொருவரால் அதிகமாக கொடுக்க முடியும். அது பணத்தை பற்றியதல்ல. ஏனென்றால் அவர் நம் அனைவரையும் பயன்படுத்துகிறார். தினமும் விடாமுயற்சியுடன் ஜெபிக்கும் மக்களை பற்றி நான் நினைத்து பார்க்கிறேன். இது நாம் செய்வது, நானும் நீங்களும் செய்வது. நீங்கள் லோன் ரேஞ்சர் ஐடியாவை கொண்டிருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வேதாகமம் அல்லாத யோசனை இருக்கும். நீங்கள் நியாயமானவர், நாம் ஒவ்வொருவரும் தேவனின் பார்வையில் சமமானவர்கள்.
அவர் நமக்கு வெவ்வேறு உறவுகளையும் வெவ்வேறு விஷயங்களையும் தருகிறார். சரி, தேவாலயம் இல்லாமல் என்னால் நன்றாக செய்ய முடியுமா என்றால் இல்லை, உங்களால் முடியாது. முதலில் இயேசு ஒரு தவறு செய்தார் என்பதே இதனுடைய உட்பொருள். தேவாலயம் தேவையில்லை, அதாவது தேவன் தவறு செய்தார். மேலும் இந்த சபை என்ற வியாபாரம் எல்லாம் தேவையில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை. நீங்கள் உண்மையை கேட்க காரணம் எங்களில் ஒரு குழு எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கூடி கேட்க முடியாதவர்கள் அதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் எங்கள் பணத்தையும் நேரத்தையும் வளங்களையும் வாழ்க்கையையும் ஆற்றலையும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்காக உண்மையை கொடுக்க செலவு செய்கிறோம். மேலும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருப்பதை உணர்ந்து அவரை வணங்குவதற்கும் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்துவதற்கும் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை போதித்து மற்ற விசுவாசிகளுடன் ஒன்று கூடுவதற்கும் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். மேலும் தேவன் உங்களை செய்ய அழைத்த வேலையை அவருடைய கூட்டுறவின் உறுப்பினராக செய்யுங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தால் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். ஆன்மீக தொடுதல் உலகமெங்குமுள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழிநடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.